பிரைட்ஸ்டார் இல் பணிபுரியும் ரமேஷ் நிதி உதவியாளர். அவர் தனது மாதாந்திர அறிக்கைகளில் கவலைப்படிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத ஒரு மின்னஞ்சல் வந்து சேர்ந்தது. அனுப்புனர் திரு கபூர், CEO. மின்னஞ்சல் தலைப்பு: அவசரம், உடனடி செலுத்த வேண்டிய தொகை. ரமேஷ்: நான் தற்போது முக்கியமான வணிக கூட்டத்தில் உள்ளேன். ₹20,00,000 புதிய சப்ளையருக்கு பரிமாற்ற வேண்டும். இந்த மாற்றம் 1 மணி நேரத்திற்குள் செய்யப்பட வேண்டும். மேலும் விவரங்களை விரைவில் அனுப்புகிறேன். இது மிக அவசரமானது. உன்னுடைய மேலான பொறுப்பை நம்புகிறேன். திரு கபூர். மின்னஞ்சலின் தொனியில் மிகுந்த அதிகாரமும் அவசரத்தையும் உணர முடிந்தது. வின் பெயரும் கையொப்பமும் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ லோகோவும் இருந்ததால் ரமேஷுக்கு சந்தேகம் ஏற்படவில்லை. அதிகாரம் மற்றும் அவசரம். தாக்குதலாளி மேலாளரின் பெயரை பயன்படுத்தி உடனடி செயலை மேற்கொள்ள மன அழுத்தத்தை ஏற்படுத்த முயன்றார். அதே நேரத்தில் ரமேஷுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. அதில் சப்ளையர் வங்கி கணக்கு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் முழுமையாக நம்ப முடியாமல் ரமேஷ் வின் உதவியாளரை நேரடியாக அழைத்து உறுதிப்படுத்தினார். திரு கபூர் எந்த கூட்டத்திலும் இல்லை. அவர் எந்தவிதமான கட்டண கோரிக்கையும் செய்யவில்லை. இந்த பதில் கேட்டதும் ரமேஷ் வேகமாக நிறுவனத்தின் சைபர் செக்யூரிட்டி குழுவை தொடர்பு கொண்டார். அதிர்ச்சி. பின்னர் உண்மை ஆய்வுக்கு பிறகு இது ஒரு பிசினஸ் இமெயில் காம்ப்ரோமைஸ் (PEC) தாக்குதல் என உறுதி செய்யப்பட்டது. இந்த வகை தாக்குதலில் தாக்குதலாளிகள் மேலாண்மை உறுப்பினர்களாக மாற்றி உளறி பண பரிமாற்றம் செய்ய முயற்சிப்பார்கள். சோஷியல் என்ஜினியரிங் என்பது மனித மனதின் உணர்வுகளை ஏமாற்றி அவர்களை தவறான செயல்களில் ஈடுபடச் செய்வது. இது பயம், நம்பிக்கை மற்றும் அவசரத்தைக் கொண்டு செயல்படுகிறது. முடிவுரை. ரமேஷின் விரைவான செயல்பாடு பிரைட்ஸ்டார் ஐ பெரிய நிதி இழப்பிலிருந்து காப்பாற்றியது. நிறுவனங்கள் தங்களை பாதுகாக்க கீழ்க்கண்ட முறைகளை பின்பற்றலாம். மல்டிஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் (AMP) சோகஸ்மெலி கூடுதல் பாதுகாப்பு அளிக்கிறது. ஃபிஷிங் அவேர்னஸ் ட்ரெய்னிங் ஊழியர்களுக்கு பயிற்சி வழங்கி எச்சரிக்கை ஏற்படுத்துகிறது. டைரக்ட் கம்யூனிகேஷன் சந்தேகமான கோரிக்கைகளை நேரடியாக உறுதிப்படுத்துவது முக்கியம். விழிப்புடன் இருக்கவும், பாதுகாப்பாக இருக்கவும்.